गाइस अस्सलाम वालेकुम कन्याकुमारी मुस्लिम्स வந்து கண்டிப்பா இந்த ஒரு ரொட்டியை எல்லா ஃபங்க்ஷன்லயும் வச்சுப்பாங்க. இது எப்படி பண்ணணும் அப்படினா ஒரு கிளாஸ் வந்துட்டு தண்ணி போட்டு அது கூட கொஞ்சமா தேங்காய் கொஞ்சம் உப்பு அதுக்கு அப்புறம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு கப் அரிமாவு எடுத்து நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு இறக்கி வேற ஒரு பாத்திரத்துல வந்துட்டு அத இது பண்ணிட்டு புரோட்டாக்கு எந்த மாதிரி மாவு விரவோமோ அதே மாதிரி மாவு விரவி வச்சிட்டு ரவுண்ட் பிடிச்சு வச்சுக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு நான் மீஷோல தான் வாங்குனேன். 430 ரூபீஸ்க்கு வாங்குனேன். ஒருத்தன் கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒருத்து தான் செம்ம சூப்பரா வந்துச்சு. இதை வந்துட்டு நான் பிளாஸ்டிக் கவர் போட்டு தான் இதை வந்துட்டு நான் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கிளாத் யூஸ் பண்ணாலும் அதை கொஞ்சமாக தண்ணி நினச்சிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம சூப்பராக வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன அதை சுட்டு எடுக்கிறது மட்டும்தான் பேலன்ஸு. அதை 2 பக்கம் வேகாத மாதிரி சுட்டு எடுத்தோம்னா செம்ம சூப்பரான உரட்டி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டில் உரட்டின்னு சொல்லுவாங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இதை பார்த்துருக்கீங்களா இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்னியாகுமரியில் வந்து யாராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்டில் வந்துட்டு ரெட் ஹார்ட் போட்டுங்க. இது வந்துட்டு நான்வெஜ்ஜு கூட செம்ம சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி தாபா ஸ்டைல் சிக்கன் கறி கூட சர்வ் பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நைட் அடிப்படையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்கள் வீட்டில் என்னென்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீட்டில் பார்க்கலாம்.